சீனு மாயா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் பற்றி பஞ்சாயத்தில் பார்த்தோம்னா ரமினி பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணினது எல்லாமே என்னுடைய கணவர் தான், என் பையன் கிடையாது. ஆனால் என் பையன் அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக அவள் அப்பாவுக்கு அவள் செய்து கொடுத்த சத்தியத்துக்காகவும் தான் இது வரைக்கும் உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே பஞ்சாயத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே அவங்க புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லை இவங்க சொல்கிறது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இவங்களாம் சும்மா ஒரு கட்டுக்கதையை கட்டிகிட்டு இருக்கிறாங்க, தன்னுடைய பையனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படிங்கவும், அப்போ பார்த்தோம்னா ஒருத்தர் வராங்க, இவங்க சொல்கிறது எதுவுமே பொய் கிடையாது, ஏன்னா இந்த ஜீவா யாருன்னு நான் உண்மையை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க ஜீவாவை பற்றி அவங்க உண்மையை சொல்கிறாங்க. இவன் பேர் ஜீவாவே கிடையாது, இவன் வாசுவாக்கும். அது மட்டும் இல்லாமல் இவனும் உண்மையான ஜீவாவும் ஆசிரமத்தில் தான் வளர்ந்தாங்க. 5 வயசு இருக்கும்போது இவன் ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இவன் இந்த மாதிரிக்கு உள்ளே போயிட்டான். அப்படி உள்ளே போகும்போது உண்மையான ஜீவா பற்றின எல்லா ஆதாரத்தையும் இவன் எடுத்துகிட்டு போயிட்டான். அதனால தான் இந்த மாதிரிலாம் அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கிறான், இவன் உண்மையான ஜீவாவே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லவும், அப்பவும் புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லை இவங்க எல்லாமே பணத்தை கொடுத்து இவங்க எல்லாமே செட்டப் பண்ணியிருக்கிறாங்க, இவன் தான் உண்மையான ஜீவா அப்படிங்கும்போது, அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க டிஎன்ஏ டெஸ்ட்டில் ஒரு பொண்ணுக்கும் ரகுராமுக்கு தான் டெஸ்ட் எடுத்திருக்கிறாங்க, அதனால தான் அந்த மேட்சிங்காக இருக்குது, அந்த பொண்ணு வேறு யாரும் கிடையாது தானா, மற்றபடி ஜீவாவுக்கும் ரகுராமுக்கு எடுத்த டெஸ்ட் மேட்சிங்கே ஆகலை பாருங்க, இதுதான் உண்மையான ஆதாரம்னு சொல்லிட்டு அதையும் கொடுக்குறாங்க. அப்பவும் புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இது எல்லாமே ரகுராமும் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் சேர்ந்து ரகுராமை காப்பாற்றுறதுக்காக இவங்க போடக்கூடிய நாடகமாக்கு அப்படிங்கும்போது, என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க, ஒவ்வொரு ஆதாரத்தையும் காட்டும் போது பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க சிவா கேட்டுட்டு இருக்கோம். உடனே மாயா வராங்க, வந்ததுமே சொல்றாங்க, சரி இவங்க எல்லாம் சொல்றது பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கிற, ஆனால் அந்த ஜீவா வாயாலேயே உண்மையை சொல்லியிருக்கிறான், அதாவது வாசுவோட வாயாலேயே உண்மையை சொல்லியிருக்கிறான், அதை பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ ஆதாரத்தை காட்டவும், அப்போ ஜீவாவை அவங்க கெட்டி வச்சு இருக்கிறாங்க. அப்போ மாயா உண்மையை சொல்லிட்டு அவங்கள வற்புறுத்தவும், ஒரு கட்டத்தில் நான் ஜீவா கிடையாது, நான் வாசு, இதெல்லாம் புவனேஸ்வரியும் நாங்களும் சேர்ந்து போட நாடகம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிருக்கிறாரு. இதை பார்த்ததுமே புவனேஸ்வரியும் பசுபதியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே புவனேஸ்வரி அவங்க வாசுவை பார்க்குறாங்க, எல்லா உண்மையும் அவகிட்ட நீ சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும், அப்போ உடனே புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லை இவ வாசுவே கிடையாது, ஜீவா தான், இந்த மாதிரிக்கு மாயா கெட்டி வச்சு கேட்டாக்கி யாரு தான் பொய் சொல்ல மாட்டாங்க, அதனால தான் அவனும் பொய் சொல்லியிருக்கா அப்படிங்க. உடனே ஜீவா ஆமா இவங்க என்னை கெட்டி வச்சு ஆளை வச்சு அடிச்சாங்க, அதனால தான் நான் பொய் சொன்னேன் அப்படிங்கவும், இதை கேட்டதுமே சிவா சொல்லியிருந்தாங்க, எங்க பாரு புவனேஸ்வரி, நீ சும்மா எல்லாத்தையும் பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கிற, எல்லாத்துக்கும் ஆதாரத்தை இருக்குது, இதுக்கு மேலே இது விசாரிக்கிறதுக்கு எந்தவித அர்த்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், வந்தவன் உண்மையான ஜீவாவே கிடையாது, இவன் வாசுன்னு தெரிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லவும், அப்போ உடனே மாயா சொல்றாங்க, இதுக்கு மேலே உண்மை வேணும்னா அதுக்கும் நான் ரெடியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அதிகாரியை வரவழைக்கிறாங்க. அதிகாரியை பார்த்ததுமே ஜீவா அங்க தப்பிச்சு போறதுக்காக இருக்கும். உடனே ஜீவாவை பிடிச்சிருந்தாங்க. இப்போ தெரிஞ்சிச்சுதா உண்மையான ஜீவாவை இருந்தா இவன் எதுக்காக தப்பிச்சு போகணும், இவன் வாசுவா இருக்கிறனால தான் அதிகாரியை பார்த்ததுமே அவன் தப்பிச்சு ஓட்டுறதுக்காக இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும், இதனால புவனேஸ்வரி ஐயோ வசமா நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, அப்போ உடனே சிவா சொல்றாங்க, இதுக்கு மேல ஒரு ஆதாரம் தேவையே கிடையாது, இப்போ உண்மையை சொல்ல அப்படிங்க. உடனே ஜீவா பஞ்சாயத்துல எல்லாரும் முன்னாடி சொல்லியிருந்தாங்க, ஆமா உண்மையிலே மாயா சொன்னது உண்மைதான், நான் வாசு தான், நான் ஜீவா கிடையாது, ஜீவாக்குள்ள எல்லா ஆதாரத்தையும் நான் இந்த மாதிரிக்கு எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையை போட்டு உடைச்சிடவும், இது கேட்டதுமே ரகுராம் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துல நிறுவனம் ஆயிருது. அப்போ புவனேஸ்வரி பசுபதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கவும், இப்போ என்னம்மா பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே புவனேஸ்வரி அடுத்ததான் ஒரு திட்டம் போட்டுருந்தாங்க. உடனே ஜீவாவை போட்டு அவங்க அடிக்கிறாங்க, டேய் நீ இவ்வளவு தூரம் பொய் சொல்லிக்கிட்டு என்கிட்ட நீ நாடகம் ஆடி இருக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா ஜீவா மேல எல்லா பழியும் தூக்கி போட்டுட்டு அவங்க திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, ஏன்னா இல்லைன்னா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே மாயா சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க, இதுக்கு எல்லா கதையும் எழுதுனது நீ தானே, இப்போ என்னன்னா நீ ஜீவாம் தான் தப்பு பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் முன்னாடி இந்த மாதிரி நாடகம் போட்டிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி நினைக்கவும், அப்போ சிவா சொல்லியிருந்தாங்க, இதுக்கு மேலே இந்த பஞ்சாயத்தில் சொல்றதுக்கு எந்த இதுவுமே கிடையாது, அதுதான் உண்மை தெரிஞ்சு போச்சுதுல, எங்க அண்ணன் எந்த தப்புமே பண்ணலன்னு, இந்த ஜீவா தான் எல்லாமே போய் சொல்லி நாடகம் ஆடி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கைது பண்ணியிருந்தாங்க. ஜீவாவில் வாசுவை கைது பண்ணி அழைச்சிட்டு போறாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துடவும், அப்போ உடனே புவனேஸ்வரி பசுபதிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படியோ இந்த
தப்பு பண்ணினது எல்லாமே ஜீவா தான் சொல்லிக்கிட்டு அவன் மேலே பழிய போட்டு நம்ம அவனை உள்ள அனுப்பியாச்சுது. ஆனால் அப்போ உண்மையான ஜீவா எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு புவனேஸ்வரிக்குள்ள ஒரு கேள்வி வருது. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா மாயாவுக்கு உண்மை தெரியும். கதிர் தான் அந்த ஜீவா அப்படிங்கிறத மாயா கண்டுபிடிச்சிருந்தாங்க. அப்போ ரகுராம் சோகத்தோடு இருக்கவும் எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. ஜானகி ரகுராமை பார்த்ததுமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பஞ்சாயத்தில் நடந்தது எல்லாத்தையும் சிவாவும் மணியும் மாயா எல்லாருமே ஜானகிட்ட சொல்லவும் இது கேட்டதுமே ஜானகிக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். ஆனால் இன்னொரு பக்கம் இந்த மாதிரிக்கு ஒரு வாழ்க்கை இருந்திருக்குதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்குள்ள ஒரு இதுவும் இருக்குது. அப்போ உடனே ஜானகி அவங்க ரகுராம் கிட்ட கேட்குறாங்க, உங்கள் மனசுக்குள்ளே இவ்வளோ பெரிய ரகசியத்தை நீங்கள் மறைச்சு வச்சிருந்தீங்களாங்க, எனக்கு கூட தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவுக்கே தெரியாது இந்த விஷயம் எங்கள் அப்பாவுக்கும் எனக்கு தான் தெரியும். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாற்றுறதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு நான் முயற்சி பண்ணினேன். ஆனால் கடைசி வரைக்கும் என்னுடைய ஜீவா இப்போ எங்கே இருக்கிறான்னு எனக்கு தெரியாது. நானும் பல வருஷமாக நான் தேடி அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் எங்கே இருக்கான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே கதிருக்கும் உண்மை தெரியும். ஏன்னா அந்த ஜீவா அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் அவங்க அந்த உண்மையை கண்டுபிடிச்சிருந்தாங்க அந்த டாலரை வச்சு. அப்போ உடனே கதிர் அதை பார்த்துட்டு சோகத்தோட அழுதுட்டு இருக்கிறாங்க. மாமா எந்த காரணத்திலையும் நான் ஜீவான்னு சொல்லிட்டு நான் உங்க முன்னாடி நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அவங்களுக்குள்ளேயே அந்த உண்மையை மறைச்சிக்கிறாங்க. அப்போ உடனே மாயா கதிரை சந்திக்கிறாங்க. அப்போ மாயா கதிர்கிட்ட கேட்டுட்ருக்குறாங்க, கதிர் நீ யாருன்னு சொல்லி தேடிட்டு இருந்தியே, நீ யாருன்னு இப்படி கண்டுபிடிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே கதிர் மாயாவை பார்க்குறாங்க. ஆமாம் நீ தான் அந்த ஜீவாங்கிறத உண்மையை நான் கண்டுபிடிச்சிட்டு அப்படிங்கவும் இது கிட்டதுமே அவங்களுக்குள்ள ஒரு அதிர்ச்சி வருது. என்ன மாயா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் நீ எப்போ உங்கள் அம்மாவோட ஃபோட்டோ காட்டினியோ என்ன ஃபோட்டோவை நான் ஏற்கனவே நான் பார்த்துட்டேன். அதனால அந்த ஜீவா நீ தாங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனாலும் பெரியப்பாவுக்கு இந்த உண்மையை நான் இது வரைக்கும் நான் சொல்லவே இல்லை, நீ தான் ஜீவான்னு சொன்னாக்கி அவர் கண்டிப்பாக ரொம்பவே சந்தோஷப்படுவார் அப்படிங்கவும் அப்போ கதிர் இல்லை மாயா வேண்டாம், நான் தான் ஜீவாங்கிற விஷயம் மாமாவுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன கதிர் எதுக்காக இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை மாமாவுக்கு என்னை பிடிக்கவே செய்யாது. அப்படி இருக்கும்போது அவர் நான் தான் அதாவது நான் கதிராக இருக்கும்போதே அவர் என்னை ஏற்றுக்கிடணும், அதுதான் நான் ஆசைப்படுதுனே தவிர ஜீவான்னு சொன்னாக்கி அவர் தங்கச்சி பையன் அப்படிங்கிற பாசம் தான் அவருக்கு வரமே தவிர கதிரங்கிற பாசம் அவருக்கு எல்லாமே போயிடும். கதிரை ஏற்றுக்கிடணும். அப்படி அவர் கதிரை சொல்லிட்டு என்னைக்கு அவர் ஏற்றுக்கிட்டுதாரோ அப்போதான் நான் தான் ஜீவாங்கிற உண்மை போட்டு நான் உடைப்பேனே தவிர அது வரைக்கும் நான் அந்த உண்மையை சொல்ல மாட்டேன், நீயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சத்தியம் கேட்டிருந்தாங்க. அடுத்து எங்கே பார்த்தோம்னா ஜானகி ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க எப்படியாவது இந்த ஜீவாம நம்ம கண்டுபிடிக்கணுங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுதான் ஜானகி எனக்கும் தெரியல, பல வருஷமாக நான் அந்த ஜீவாவை தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் அவன் எங்கே இருக்கிறான் எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படிங்கவும் இந்த கதையெல்லாம் கேட்டதுமே பத்மா பார்வதி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ பார்வதி பத்மா கிட்ட சொல்கிறாங்க, அந்த உண்மையான ஜீவா வந்துடக்கூடாது, அப்படி வந்துட்டாக்கி சொத்துல அவனுக்கு பங்கு கொடுக்க வேண்டியதாயிரும், அதனால அவன் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆமாம் பார்வதி நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா கதிர் தான் அந்த ஜீவா அப்படிங்கிற உண்மையை ரகசியத்தை புவனேஸ்வரன் கண்டுபிடிப்பாங்களா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.